சோழ படைத்தலைவன் வில்லவன் ஊதி பற்ற வைத்த பனைமரம் கிடுகிடுவென எரியத் துவங்கியது. பனைமரத்தின் அடியில் இருந்த காய்ந்த மட்டைகள் எரிந்து வெள்ளை புகை முதலில் மேலெழும்பியது. மரத்தின் உச்சியில் இருந்த பச்சை மட்டைகள் எரிய எரிய கரும்புகை மேலெழுந்து அந்த இடத்தையே ஆக்கிரமிக்கத் துவங்கியது. கரும்புகை எழுந்ததை பார்த்ததும் தாக்காளர்கள் சோழ வீரர்களின் வருகையை தெரிந்து கொண்டு அவர்களை தாக்க ஆயத்தமானார்கள். பனைமரத்தின் புகை மேலெழும்பிக் கொண்டிருந்த அதே வேளையில் சோழ வீரர்கள் அனைவரும் பாசறையில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். சோழ பாசறையில் பல வீரர்கள் அருகில் இருக்கும் கோயில் மற்றும் ஏரிகளை புனரமைக்க சென்று விட்டதால் பாசறையில் வீரர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. பாசறையிலேயே தங்கியிருந்த வீரர்கள் அனைவரையும் காலையிலேயே அணிவகுக்கச் செய்து அனைவருக்கும் போர் வியூகங்கள், தாக்குதல் முறை, தற்காத்துக் கொள்ளும் முறை ஆகியவற்றை பற்றி நாங்கூர் வேளிரான செங்கோடர் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். வீரர்கள் அனைவரும் காலை பொழுதிலேயே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது பனைமரத்தின் கரும்புகையை தொடக்கத்தில் யாரும் கவனித்திருக்கவில்லை. ஆனால் ஒரு நாழிகை பொழுது கழிந்தவுடன் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வில் வீரன் ஒருவன் பனைமரத்தின் கரும்புகையை நாங்கூர் வேளிர் செங்கோடருக்கு சுட்டிக்காட்டினான். அதை பார்த்த செங்கோடர் அடுத்த கணம், நம் வீரர்களை பார்க்கச் சென்ற வானவல்லி மற்றும் வில்லவனுக்கு ஆபத்து, உடனே 1000 புறவிகள் தயாராகட்டும் என கூறியவர் தனது வாளினை உருவிக்கொண்டு தனது புறவையில் ஏறி கரும்புகை எழுந்த திசையை நோக்கி பாய்ந்தார். அவரது கட்டளையின்படி 1000 தேர்ந்த புறவி வீரர்கள் அவருக்கு பின்னால் அதி வேகத்தில் செல்லலானார்கள். செங்கோடர் புறப்பட்டதும் பாசறை வீரர்கள் எச்சரிக்கை அடைந்து தற்காப்பு பணியில் ஈடுபடலானார்கள். தாக்காளர்களுடனான போரை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அதே நேரம் இழப்பின்றி திரும்பி வந்து கொண்டிருந்த வானவல்லி மற்றும் வில்லவனை வழியில் எதிர்கொண்டார் செங்கோடர். அப்போது செந்நிறமாக பாய்ந்து கொண்டிருந்த கிருஷ்ணை நதியையும் குருதிக்கரையுடன் வந்து கொண்டிருந்த சோழ வீரர்களையும் பார்த்த செங்கோடர், யாரவர்கள் என வினவினார். தாக்காளர்கள் என வில்லவன் பதிலளிக்க புறவியிலிருந்து குதித்த செங்கோடர் வானவல்லியிடம் சென்று, என் பேரனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே என கேட்டபடியே வானவல்லியின் தோளில் கிடந்த குழந்தையை வாங்கி தன் தோளில் போட்டுக்கொண்டார். இல்லை தந்தையே, திரையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அருகில் ஏரியை வெட்டி கொண்டிருந்த நமது வீரர்கள் உடனடியாக உதவிக்கு வந்துவிட்டதால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டு விட்டது. வாருங்கள் அனைவரும், நமது பாசறைக்கு கிளம்புவோம் என கூறியவர் புறவியை திருப்பிக் கொண்டு முன்னே செல்லலானார். அனைவரும் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி வேகமாக புறவியில் வந்த சோழ வீரன் ஒருவன் பணிந்து, நூற்றவர் கண்ணரின் எல்லைப்புற படையினர் அரைக்கூவல் விடுத்திருக்கிறார்கள் என தெரிவித்தான். வானவல்லி, வில்லவன், செங்கோடர் மற்றும் உபதலைவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது வானவல்லி, இதை எதிர்பார்த்தேன் தந்தையே, ஆனால் இவ்வளவு விரைவாக இந்த போரை எதிர்பார்த்திருக்கவில்லை என தெரிவித்தாள். என்ன தாயை கூறுகிறாய்? ஆமாம், தாக்காளர்கள் இன்று நம்மை தாக்கியதிலிருந்தே வடுகர்கள் அல்லது நூற்றுவர் கண்ணர் நம்மை தாக்கலாம் என்று எதிர்பார்த்தேன். நூற்றுவர் கண்ணரின் கட்டளையின் பேரிலேயே முரடர்களான தாக்காளர்கள் இன்று நம்மை தாக்கியிருக்கிறார்கள் என வானவல்லி கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வில்லவன், போர் முறையை சிறிதும் கடைபிடிக்காத தாக்காளர்களை இன்று நாம் முற்றாக அடித்திருக்காவிட்டால் அவர்கள் நிச்சயம் முன்னறிவிப்பின்றி நமது பாசறையையும் சூறாடியிருப்பார்கள். தாக்காளர்களை கொண்டு தாக்குதல் தொடுக்கும் அளவிற்கா நூற்றவர் கண்ணர்களின் வீரம் மட்டமாகிவிட்டது என ஏளனத்துடன் வினவினான். இல்லை அண்ணா, இந்த தாக்குதல் நூற்றுவர் கண்ணர்களின் அரசர் சதகர்ணியின் கட்டளையின் பேரில் நடந்திருக்க வாய்ப்பில்லை. யாரோ சோழ மற்றும் நூற்றுவர் கண்ணர் நாடுகளின் ஒற்றுமையை பிடிக்காத கீழ்மட்ட தலைவர்களின் கட்டளையாகத்தான் இது இருக்கும். இந்த போரை இப்போது நான் எதிர்பார்த்திருக்கவில்லை என தெரிவித்தார் செங்கோடர். நமது விருப்பத்துடனா போர் நடைபெறுகிறது என சிரித்தபடியே தெரிவித்த வானவல்லி, அண்ணா, நமது படை வீரர்கள் அனைவரும் போருக்கு தயார்தானே என வினவினால் வில்லவனிடம். அனைவரும் என கூறிய வில்லவன் வாக்கியத்தை முடிக்காமல் தயங்கினான். ஏன் அண்ணா தயங்குகிறீர்கள் என வினவினாள் வானவல்லி.
தாயே, வடுகர் நாட்டில் இறங்கி நிலை கொண்டிருக்கும் நம் வீரர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் அருகில் இருக்கும் குளங்களையும் ஏரிகளையும் வெட்டுவதற்கு தொலைதூரங்களுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஒரு பகுதியினர் செங்கு வீரரின் கட்டளைப்படி அவந்திக்கும், மறுபகுதியினர் சிங்கபுரிக்கும் சென்று விட்டார்கள். மீதிப்படை சோழ நாட்டில் இருந்து இன்னும் புறப்படவில்லை. வடுகர் நாட்டில் செங்கு வீரர் உட்பட யாருமே போரினை எதிர்பார்க்கவில்லை. அருகில் ஏரி மற்றும் குளங்களை வெட்டி கொண்டிருக்கும் நமது வீரர்களுக்கு தகவலை அனுப்புங்கள். அனைவரும் உடனே பாசறைக்கு திரும்ப வேண்டும் என்று என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே தகவலை கொண்டு வந்த சோழ வீரன், தேவி, அதற்கெல்லாம் நமக்கு நேரமில்லை. இன்று பொழுது உச்சிக்கு வரும்போது சோழர் பாசறை தாக்கப்படும் என்று செய்தி வந்திருக்கிறது என தயக்கத்துடன் தெரிவித்தான். இன்றைய உச்சி பொழுதிலா? ஆம், கிழக்கு வானை நோக்கிய வானவல்லி. இன்னும் ஒரு சாம பொழுதுதானே இருக்கிறது. வாருங்கள், அனைவரும் பாசறைக்கு செல்வோம் என கூறியவள் புறவியை தட்டிவிட்டாள். அனைவரும் பாசறையை அடைந்தபோது சாதவாகனர்களின் எல்லைப்புற படை சற்று தொலைவில் இருக்கும் சமர்க்களத்தில் அணிவகுத்து நிற்கிறது என்ற செய்தி அவர்களை எட்டியது. அவர்களால் எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் பெரும் படையை நகர்த்தி அணிவகுக்க முடிகிறது என வினவினான் வில்லவன். இது திடீர் தாக்குதல் அல்ல அண்ணா, அவர்கள் திட்டமிட்டே தாக்குதல் தொடுக்க முனைந்திருக்கிறார்கள் என தெரிவித்தவள், ஒற்றர் தலைவர் எங்கே என கோபத்துடன் வினவினார். செங்கு வீரர் சிங்கபுரிக்கு அல்லவா சென்றிருக்கிறார்? நான் அவரை கேட்கவில்லை, இங்கிருக்கும் ஒற்றர் உபதலைவன் எங்கே என்று வினவினேன். வில்லவன் அவளுக்கு முன் வந்து தலையை தொங்க போட்டுக் கொண்டு நின்றான். இவர்களின் தாக்குதலை எப்படி நீங்கள் முன்னரே அனுமானிக்க மறந்தீர்கள்? எந்த பதிலையும் அளிக்க முடியாமல் வில்லவன் நின்று கொண்டிருந்தான். இன்று பொழுது உச்சியை அடையும் போது நூற்றுவர்கண்ணரின் படையை சோழப்படை எதிர்கொள்ளும் என்று தெரிவியுங்கள் என தெரிவித்தாள் வானவல்லி. உடனே சோழ புறவி வீரன் ஒருவன் புறப்பட அவனை தடுத்த செங்கோடர், தாயே, அவந்தியில்தான் இப்போது நமது பேரரசர் கரிகாலரும் வேளக்கார படைத்தலைவர் திவ்யனும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் நூற்றவர்கண்ணரை எதிர்த்து தாக்குவது நன்மை பயக்குமா என வினவினார். என் தம்பி கரிகாலனை காக்க யாரும் தேவையில்லை, அவன் தன்னை தானே காத்துக்கொள்வான். அதே நேரம் வேளக்கார படை தலைவரும் அங்குதான் இருக்கிறார். வேளக்கார படை தலைவரை கடந்து ஒரு ஆபத்தும் கரிகாலனை நெருங்க இயலாது. ஆதலால் தாங்கள் எந்த கவலையும் அடைய தேவையில்லை. இருந்தாலும் என தயங்கினார் செங்கோடர். தந்தையே, சோழப்படை தலைவராக ஒரு முடிவினை எடுங்கள். மரகதவல்லியின் தந்தையாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். செங்கோடர் பதிலுக்கு எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பிறகு எதற்கும் ஒரு முறை அவர்களிடம் பேசி பார்க்கலாமே என தெரிவித்தார். யாரிடம்? நூற்றுவர்கண்ண எல்லைப்புற படையிடம்தான். பேச்சுவார்த்தையில் பயனிருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை தந்தையே. இன்று தாக்காளர்களை கொண்டு நம்மை தாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் முன்னறிவிப்பின்றி படையை திரட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் அவர்களுடன் சமாதானம் பேச வேண்டும் என்கிறீர்களே? எனக்கு நம் வீரர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நமது வீரர்களின் வீரத்தினை நான் நூற்றுவர்கண்ணரின் காலடியில் போட்டு உதாசீனப்படுத்தும் எண்ணம் எனக்கு இல்லை என அவருக்கு பதிலளித்த வானவல்லி, வில்லவரே என அழைத்தாள். கட்டளையிடுங்கள் என அவளுக்கு முன் வந்த வில்லவன் தனது வாளினை தரையில் ஊன்றி பணிந்தான். நீங்களே சென்று நமது படை இன்று உச்சிப்பொழுதில் நூற்றுவர்கண்ணரின் படையை எதிர்கொள்ளும் என தெரிவித்துவிட்டு வாருங்கள் என அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்துவிட்டு அதிகாரத்துடன் கட்டளையிட்டாள். தங்களது உத்தரவு என தெரிவித்த வில்லவன் தனியொருவனாக புறவியில் ஏறி அணிவகுத்து நின்ற சாதவாகனர்களின் எல்லைப்படையை நோக்கி புறப்பட்டவன் ஒரு ஓரை பொழுது கடந்த பிறகு திரும்பி வந்தான். நூற்றவர்கண்ணரை எதிர்க்க சோழப்படை தயாராக நின்றிருந்தது. திரும்பி வந்தவனிடம் வானவல்லி, அண்ணா, நூற்றுவர்கண்ணர்களின் நிலை என்ன என வினவினாள். அவர்கள் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என வானவல்லியிடம் தெரிவித்தவன் ஆரவாரத்துடன் போருக்கு தயாராக நின்ற படையினரை பார்த்தபடியே நமது படையும் தயார் நிலையில் தானே இருக்கிறது என வினவினான். தாங்கள் புறப்பட்ட போதே நமது படை தயாராகிவிட்டது, புறப்பட வேண்டியதுதான். நூற்றுவர்கண்ணரின் படைபலம் எவ்வளவு? நமது படைபலத்திற்கு நிகராகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். சற்றே அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன ஆனால்? அவர்களுடன் தாக்காளர்களும் இருக்கிறார்கள். வழக்கம் போல படையை நிறுத்தி வைக்காமல் ஏதோ வியூகத்தின் அடிப்படையில் படையை பிரித்து நிறுத்தி இருக்கிறார்கள் தேவி.
வியூகமா? ஆம் என தெரிவித்த வில்லவன் இடையில் இருந்து தனது வாளினை உருவி சாதவாகனர்களின் படை நிறுத்தப்பட்டிருந்த நிலையை தரையில் வரைந்து காட்டினான். அதை பார்த்த வானவல்லி, நமது படை கன நேரமும் தாமதிக்காமல் சமர்கலத்தை நோக்கி புறப்படட்டும் என கூறியவள் தனது புறவியில் தாவி அமர்ந்தாள். அதை கண்ட வில்லவன் தேவி என அழைத்து எங்கே என்று வினா தொடுக்கும்படி அவளை நோக்கினான். நான் வழியில் உங்களுடன் கலந்து கொள்கிறேன், குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறிய வானவல்லி புறவியை தட்டிவிட்டாள். அடுத்த சில கண நேரத்திற்குள் வானவல்லி அவனது பார்வையில் இருந்து மறைந்தாள். சோழர்களின் பிரசித்தி பெற்ற தேர்ப்படையை தவிர காலாட்படை, புறவிப்படை, யானைப்படை மற்றும் விற்படை வீரர்கள் அனைவரும் ஆயத்தமாகி படைகளத்தை நோக்கி புறப்பட்டார்கள். சாதவாகன எல்லைப்படையின் அரைக்கூவல் சோழப்படையின் பலத்தினை பரிசோதனை செய்து பார்க்க நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது. புறவி வீரர்கள் முன்னால் செல்ல அதை பின்தொடர்ந்து யானைப்படையும் அதற்கு பிறகு காலாட்படை வீரர்களும் அணிவகுத்து செல்லலானார்கள். புறப்பட்டுச் சென்ற படை நெருக்கமாக அல்லாமல் சிறிது இடைவெளி விட்டே பறந்து விரிந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணமில்லாமல் இல்லை. படை நெருங்கிச் செல்வதை விடவும் பறந்து சென்றால் படையின் பலத்தை விடவும் எதிரிகள் அதிகமாக மதிப்பிடுவார்கள். உளவியல் ரீதியில் இது வெற்றியை தேடி தரும். அதே வேளையில் வேண்டிய போது படைகள் பிரித்து அணிவகுப்பினை மாற்றிக்கொள்ளவும் இயலும். ஆனால் படையானது நெருங்கிச் சென்றால் இரண்டிற்குமே சாத்தியமில்லாமல் போய்விடும். சோழப்படை புழுதி பறக்க சாதவாகன படையை நோக்கிச் சென்று கொண்டிருந்த போது வானவல்லியும் படைகளை வழிநடத்திச் சென்ற வில்லவன் மற்றும் செங்கோடருடன் சேர்ந்து கொண்டாள். அவளிடம் வில்லவன் தேவி சென்ற காரியம் என வினவினான். அண்ணா, அவர்கள் ஊர்மி வியூகம் அமைத்து தாக்குதல் நடத்தப் போகிறார்கள். ஊர்மி வியூகமா? ஆம், பெருங்கடல் வியூகம். இதை பற்றி ஏடுகளில் அல்லவா நான் படித்திருக்கிறேன் என குறுக்கிட்டார் செங்கோடர். ஆம் தந்தையே, நானும் இதை பற்றி படித்திருக்கிறேன். பெரும் படையை எதிர்கொள்ளும் வேளையில் பெருங்கடல் வியூகத்தை தான் அமைப்பார்கள் என வானவல்லி தெரிவிக்க வில்லவன் எதற்கு என வினவினான். பெருங்கடலை போன்று படையை பறந்து விரிந்ததாக நிறுத்தி தாக்கினால் எதிரி படையை முற்றுகையிட்டு வியூகத்தை சர்ப்ப வியூகமாக மாற்றி நெருக்கிவிட முடியும். ஆதலால் தான் அவர்கள் பெருங்கடல் வியூகத்தில் படையை நிறுத்தியிருக்கிறார்கள். வில்லவன், செங்கோடர் மற்றும் உபதலைவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது உபதலைவன் ஒருவன், தேவி, தாக்காளர்கள் நம்மை தாக்கிய போது சக்கரவியூகத்தில் அணிவகுத்து அவர்களை முற்றுகையிட்டோம். வெறும் சில 100 வீரர்களை மட்டும் நாம் இழந்து ஆயிரக்கணக்கான தாக்காளர்களை நாம் காலையில் கொன்று குவித்தோம். அதே போன்று சக்கரவியூகத்தை அமைத்தால் என்ன என வினவினான். தாக்காளர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் முரட்டுத்தனமாக தாக்குவது மட்டும்தான். அதை மட்டும்தான் காலையிலும் அவர்கள் செய்து அனைவரும் மாண்டு போனார்கள். ஆனால் நூற்றுவர்கண்ணர் படையை வழிநடத்துவது போரில் கரை தேர்ந்த சாதவாகன தேசத்தின் எல்லைப்படையின் மாதண்ட நாயகன் காரவேலனுடன் நேருக்கு நேர் போரிட்டிருக்கிறான். அவனது வீரத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என கூறியவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, பெருங்கடலில் அலைகள் முன்னும் பின்னும் தொடர்ந்து வந்து கரையை தாக்குவதைப் போன்று பெருங்கடல் வியூகத்திலும் எதிரில் நிற்கும் படை தொடர்ந்து தாக்கப்படும். பேரலைகளில் சிக்கினால் எப்படி அடித்து செல்லப்படுவோமோ அப்படியே நாமும் வியூகத்தின் மையத்திற்கு இழுத்து சென்று சிதறடிக்கப்படுவோம். தேவி, உங்களுக்கு நமது வீரர்களின் மீது நம்பிக்கை இல்லையா? உயிரை இழந்தாவது சோழ தேசத்திற்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என தெரிவித்த வில்லவன் தனது வாளினை உயர்த்தினான். வில்லவன் கூறியதை கேட்ட சோழ வீரர்கள் அவன் வாளினை உயர்த்திய போது அவர்களும் தங்களது வாளினை உயர்த்தி ஆரவாரமிடலானார்கள். அண்ணா, உணர்ச்சி வசப்பட இது தகுந்த நேரம் அல்ல. சிந்தித்து பாருங்கள். நமது தாக்குதல் இலக்கு நூற்றுவர்கண்ணர் அல்ல, மகதம்தான். இடையில் கலிங்கத்தின் மகாமேக வாகன மன்னனான காரவேலன் இருக்கிறான். அவனை கடக்க வேண்டியிருக்கிறது. கலிங்கத்தை கடப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. நமது முழு சோழப்படையும் இன்னும் வந்து சேரவில்லை. சிறு படையைத்தான் வடுகர் நாட்டில் இறக்கி நிலை கொண்டிருக்கிறோம். அதிலும் பாதி பேர் அங்குமிங்கும் சென்று விட்டார்கள். இருக்கும் வீரர்களை கொண்டு நான் நூற்றுவர்கண்ணரின் எல்லைப்புற படையை எப்படி முறியடிப்பது என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. இழப்பினை தவிர்த்து எப்படி நூற்றுவர்கண்ணரின் எல்லைப்படையை ஒழிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இது நமது முதல் போர்.
இந்த போர்தான் நமது வீரர்களுக்கு உத்வேகத்தை வழங்கி மகதம் வரை நம்மை அழைத்துச் செல்ல போகிறது. அதே நேரம் நமது இன்றைய தாக்குதல் சோழப்படையின் பெயரை கேட்கும் எதிரிகளை குலைநடுக்கம் கொள்ள செய்ய வேண்டும். அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என கூறிய வானவல்லி வில்லவனிடம், உங்களின் தேர்ந்த உபதலைவர் இருவரை அழையுங்கள் என கட்டளையிட்டாள். அவளது கட்டளையின் காரணத்தை அறியாத வில்லவன் குழப்பத்துடன் அவனது உபதலைவர்கள் இருவரை அழைத்து வானவல்லி முன் நிறுத்தினான். அவர்களிடம் வானவல்லி, 100 யானைகள், 1000 புரவிகள், 5000 காலாட்படை மற்றும் வில் வீரர்களுடன் இருவரும் பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டிருந்த போது இடைமறித்த செங்கோடர், தாயே, படையின் ஒரு பிரிவினை இவர்களுடன் அனுப்பிவிட்டால் நாம் என அவர் பேசிக்கொண்டிருந்த போதே கையை உயர்த்தினாள் வானவல்லி. நாங்கூர் வேளிர் வாயை மூடிக்கொண்டார். அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவில்லை. தனக்கு முன் நின்ற 2 உபதலைவர்களிடமும் ரகசிய கட்டளை ஒன்றை பிறப்பித்தாள். பிறகு அனைவரும் கேட்கும் வண்ணம், இன்னும் 1.5 சாம பொழுதுக்குள் கட்டளை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என கட்டளையிட அவளது திட்டத்தை அறியாத வில்லவனும் செங்கோடரும் குழம்பி போய் காணப்பட்டார்கள். அவளது கட்டளைப்படியே 2 உபதலைவர்களும் கொடுக்கப்பட்ட படைகளுடன் பின்வாங்கிக் கொண்டார்கள். சோழர் படை சமர்க்களத்தை நெருங்கி இருந்தது. பார்வையில் சாதவாகன எல்லைப்படை வீரர்கள் பெருங்கடலை போன்று பறந்து விரிந்து காணப்பட்டார்கள். அவர்கள் அணிவகுத்து நிற்பதையும் உச்சி வானையும் பார்த்த வானவல்லி, அண்ணா, வஜ்ரவியூகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என வினவினாள். இல்லை, ஆனால் வஜ்ர ஆயுதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஆயுதம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? எப்படி தேவி இருக்கும்? அதன் தாக்குதல் எப்படி இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அண்ணா? இல்லை. இன்று நமது சோழப்படையின் மூலம் அதை தெரிந்து கொள்வீர்கள் என தெரிவித்த வானவல்லி சோழப்படையை ஒரு முறை நோக்கினாள். கையில் புலிக்கொடியை தாங்கி வந்த காலாட்படை வீரனிடம், புலிக்கொடியை தாங்கி வந்தது போதும், வேளக்கார படை தலைவரின் கொடியை ஏற்றுங்கள் என கட்டளையிட்டவள் கையில் வைத்திருந்த சிவப்பு நிற துணியை அவனை நோக்கி வீசினாள். அதை வாங்கிய அடுத்த கணம் வேளக்கார படை தலைவனின் கொடியை ஏற்றி கம்பீரமாக தூக்கி பிடித்தான் அவ்வீரன். அதை பார்த்தவர்கள் அனைவரும் செண்டு செண்டு என்று முணுமுணுத்துக் கொண்டார்கள். சோழப்படை எங்கும் புலிக்கொடி பறக்க வீரன் தாங்கி பிடித்திருந்த செண்டாயுதக் கொடியை பார்த்த வில்லவன் உடனே வானவல்லியின் திட்டத்தை புரிந்து கொண்டு சுறுசுறுப்படைந்தான். வானவல்லி கட்டளையை பிறப்பதற்கு முன்னரே வில்லவன், வீரர்களே, வேளக்கார படைத்தலைவரின் செண்டாயுதத்தின் வடிவத்தில் அணிவகுத்து நில்லுங்கள் என கட்டளையிட்டான். அவனது கட்டளை எழுந்த அடுத்த கணம் வீரர்கள் அனைவரும் பிரிந்து அணிவகுக்கத் துவங்கினார்கள். அணிவகுப்பில் யானைப்படை, புரவிப்படை மற்றும் காலாட்படை வீரர்கள் எங்கெங்கு நிலை பெற வேண்டும் என வானவல்லியிடம் ஆலோசித்துவிட்டு படைகளை நிறுத்தினான். பறந்து விரிந்திருந்த பெருங்கடல் அணிவகுப்பையும் சற்றே நெருக்கமாக காணப்பட்ட செண்டாயுத அணிவகுப்பையும் கண்டவள் வில்லவன் மற்றும் செங்கோடரிடம், யவனத்தில் வேளக்கார படை தலைவர் செண்டினை பயன்படுத்தி போரிட்டதை இம்ஹோட்டெப்பும் செங்கு வீரரும் கூற கேட்டிருக்கிறேன். ஆனால் இதுவரை செண்டின் வல்லமையை நான் கண்டதில்லை. ஆனால் இன்று இந்த செண்டாயுத வியூகத்தின் மூலம் அதை காணப்போகிறோம் என தெரிவித்த வானவல்லி, பட்டத்து யானையை அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டாள். அடுத்த கணம் போரினை தலைமை ஏற்று நடத்துபவர் அமர்ந்து புறப்படும் பட்டத்து யானை அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அங்கு காணப்பட்ட யானைகளிலேயே பெரிய யானை அதுதான். நீண்ட தந்தங்களுடனும் அந்த தந்தத்தின் முகப்பில் கூரிய தங்க ஈட்டியையும் இணைத்திருந்தார்கள். கம்பீரமாக நடந்து வந்தது பட்டத்து யானை. வானவல்லி வில்லவன் மற்றும் செங்கோடரை அடையாளம் கண்டு தனது நீண்ட தும்பிக்கையை தூக்கி பிளிரியது. அது அருகில் வந்ததுமே வில்லவனை நோக்கினாள் வானவல்லி. வில்லவன் ஆச்சரியத்துடன் வானவல்லியை நோக்கினான். அப்போது செங்கோடர், படைக்கு தலைமை வகித்து நீயே அனைவரையும் வழிநடத்துதாயே என தெரிவித்தார். அவர் கூறியதை கேட்டதும் வானவல்லி, தந்தையே, படையை வழிநடத்தப் போவது நான் அல்ல என தெரிவித்தாள். அப்படியெனில் படையை வழிநடத்தப் போவது யார் என வினவினார். தொண்டை நாட்டின் இளவரசர் சட்டென்று பதில் வந்தது வானவல்லியிடமிருந்து. புரியவில்லையே என செங்கோடர் கூறிக்கொண்டிருந்த போதே, என் மகன் திரையனை கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டால் வானவல்லி. வீரர்கள் திரையனை கொண்டு வந்து வானவல்லியிடம் கொடுத்து விட்டு சென்றார்கள். திரையனை வில்லவனிடம் கொடுத்த வானவல்லி, அண்ணா, பட்டத்து யானை மீது
திரையனுடன் ஏறிக்கொள்ளுங்கள். படையை நீங்களே வழிநடத்துங்கள். தொண்டை மண்டல இளவலின் தலைமையிலான படையை வழிநடத்தும் தார்மீக உரிமை உங்களுக்குத்தான் உண்டு என கூறிய வானவல்லி கையை உயர்த்தினாள். வில்லவன் தயக்கத்துடன், தேவி நானா என பதற்றத்துடன் வினவினான். ஆம் அண்ணா, உங்களது நண்பர் வேலக்கார படைத்தலைவர் இளந்திரையனின் கனவினை நீங்கள்தான் நிறைவேற்ற வேண்டும். அவர் தனது மகனை வீரமானவனாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அந்த கனவின் முதல் படி இதுதான். இதை வெற்றிகரமாக தொடங்கி வையுங்கள் என தெரிவித்த வானவல்லி, பொழுது உச்சிக்கு வர இன்னும் நாழிகைக்கும் குறைவான நேரமே இருக்கிறது. தாமதம் வேண்டாம் என கட்டளையிட்டாள். அருகில் நின்ற நாங்கூர் வேளிர் செங்கோடரிடம், தந்தையே, இந்த முடிவில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைதானே என வினவினார். தாயே, என்ன கேள்வி இது? நம் பேரரசர் கரிகாலரை காக்க தனது உயிரையே துறந்தவர் வேளக்கார படைத்தலைவர். அவரது மகன் தொண்டை மண்டலத்தின் மன்னன் என்பதை கரிகாலர் என்றோ அறிவித்து விட்டார். அதற்கு நான் எப்படி தாயே ஆட்சேபனை செய்வேன் என கலங்கினார் செங்கோடர். சோழப்படையின் முதல் வீரராக நிற்கப் போவது தாங்கள்தான் செங்கோடரே, தயாராகுங்கள் என தெரிவித்த வானவல்லி புறவியில் ஏறி செண்டாயுத அணிவகுப்பின் மையத்தில் நின்று கொண்டாள். சோழப்படை யுத்தத்திற்கு தயார் என்று அறிவியுங்கள் என கட்டளையிட்டாள் வானவல்லி. அணிவகுப்பின் முதல் ஆளாக புறவியில் அமர்ந்திருந்த செங்கோடர் கையிலிருந்த சங்கினை வேகமாக ஊதினார். அதே நேரம் சாதவாகன படையில் இருந்தும் சங்கு சத்தம் முழங்கியது. சாதவாகன தேசத்தின் இளவரசர்களுள் ஒருவனும் சாதவாகன படைத்தலைவனுமான வஜ்ரபாகுவின் கட்டளையின் பேரில் பலதேவன் ஒற்றர் தலைவனின் மூலம் அனுப்பப்பட்டிருந்த செய்தி கிடைத்த அடுத்த கணமே எல்லைப்புற படைத்தலைவனான மாதண்ட நாயகன் சோழப் படையை தாக்க நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டான். ஒற்றர் தலைவனின் அறிவுறுத்தலின் பேரில் தாக்காளர்களை கொண்டே முதலில் சோழற்படை பாசறையை தாக்க திட்டம் தீட்டி இருந்தான். மாதண்ட நாயகனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட தாக்காளர்களின் தலைவன் சோழப்படை பாசறையை நோக்கி வந்தபோது அவர்களின் வருகையை பார்த்துவிட்ட சோழ வீரர்கள் பூர்வகுடிகளை கொன்று கிருஷ்ணை நதிக்கரையில் எரிந்திருந்தார்கள். அவர்களின் கெட்ட நேரம் சோழப்படையினர் வெட்டி கொண்டிருக்கும் ஏரி மற்றும் குளங்களை பார்வையிடச் சென்ற வானவல்லி அவர்கள் வீசி எறிந்த உடல்களை பார்த்துவிட்டாள். அவர்கள் வந்த தடத்தினை பார்த்துவிட்ட வில்லவன் பனைமரத்திற்கு தீ வைத்து வீரர்களை அழைக்க எழுந்த புகையைக் கண்டு சோழப்படையின் வரவை எதிர்பார்த்து தாக்குவதற்கு தாக்காளர்கள் ஆயத்தமாகி விட்டிருந்தார்கள். தாக்காளர்கள் திடீரென்று சோழப்படையை தாக்குவதற்கு தயாரான அதே நேரம் தனது வீரர்களையும் அருகில் இருக்கும் கோட்டையிலிருந்து திரட்டிக்கொண்டு போருக்கு புறப்பட்டிருந்தான் சாதவாகன எல்லைப்படை தலைவன். தாக்காளர்கள் சோழர் படையை எப்படியும் சிதறடித்து விடுவார்கள். கிருஷ்ணை நதிக்கரையில் இறங்கியிருக்கும் எஞ்சிய படையையும் அழித்து ஒழித்து அவந்திக்கு தகவல் அனுப்பலாம் என திட்டமிட்ட எல்லைப்புற தலைவன் தனது படையை ஊர்மி வியூகம் எனப்படும் பெருங்கடல் வியூகத்தில் அணிவகுக்கச் செய்திருந்தான். பெருங்கடல் வியூகம் என்பது மற்ற வியூகங்களைப் போன்றது அல்ல, தனித்துவமானது. சக்கர வியூகம், பத்ம வியூகம், கருட வியூகம், வஜ்ர வியூகம் ஆகிய புகழ்பெற்ற வியூகங்களை ஒருமுறை அமைத்துவிட்டால் கடைசி வரை, அதாவது போர் முடியும் வரை மாற்றிக்கொள்ள இயலாது. ஆனால் ஊர்மி வியூகம் எனப்படும் பெருங்கடல் வியூகம் அப்படிப்பட்டது அல்ல. தொடக்கத்தில் ஊர்மி வியூகத்தைப் போன்று அமைத்து போரிட்டால் போர் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது வியூகத்தை நீட்டித்து சர்ப்ப வியூகமாக மாற்றி எதிரிப்படையை வியூகத்திற்குள் ஒட்டுமொத்தமாக சிக்க வைத்து தப்பிக்க இயலாவண்ணம் அழித்து விடலாம். பெருங்கடலின் ஆழிப் பேரலை எப்படி இடைவிடாமல் தொடர்ந்து கரையை தாக்கிக் கொண்டிருக்குமோ அப்படியே பெருங்கடல் வியூகத்திலும் அணிவகுத்திருக்கும் படைகள் தொடர்ந்து தாக்கும். மற்ற அணிவகுப்பில் புறவிப்படை, காலாட்படை மற்றும் யானைப்படைகள் ஆகியவை தனித்தனியாக நிற்க வைக்கப்பட்டு தாக்குதல் தொடுக்கப்படும். ஆனால் பெருங்கடல் வியூகத்தின் தாக்குதல் அப்படி இருக்காது. முதலில் காலாட்படையினர் தாக்கினால் அடுத்த கணம் புறவிப்படை வீரர்கள் அதிவேகமாக தாக்குதல் தொடுப்பார்கள். அடுத்தது யானைப்படையின் தாக்குதல் பேரிடியாக இறங்கும். ஒரு நாழிகை பொழுதிற்குள் காலாட்படை, புறவிப்படை மற்றும் யானைப்படையின் தாக்குதலை சமாளிக்க வேண்டும். தாக்குதலானது அலை அலையாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு தகுந்தாற் போன்று படைகள் சிறு சிறு குழுவாக
பிறை வடிவில் அணிவகுக்கப்பட்டிருக்கும். போர் இறுதி கட்டத்தை அடையும் போது பெருங்கடல் வியூகத்தின் 2 ஓரங்களிலும் அணிவகுத்திருக்கும் காலாட்படை வீரர்கள் நீட்சியடைந்து சர்ப்பமாக மாறி எதிர்ப்படையை சூழ்ந்து எதிர்ப்படையினர் தங்களது வியூகத்தை மாற்றி தற்காத்துக் கொள்ள இயலாத நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். தொடக்கத்தில் பெருங்கடலின் வியூகத்தை முறியடிக்க தனது படையை அணிவகுக்கச் செய்திருக்கும் எதிர்ப்படையினர் சர்ப்ப வியூகத்தின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் திணறி சரணடைந்து விடுவார்கள் அல்லது போரிட்டு அழிந்து விடுவார்கள். கிருஷ்ணை நதிக்கரையில் இறங்கியிருக்கும் சோழப்படை வீரர்களுள் ஒருவர் கூட உயிரோடு திரும்பி செல்லக்கூடாது. அவர்கள் அனைவரும் பெருங்கடல் வியூகத்தால் தாக்கப்பட்டு பிறகு சர்ப்ப வியூகத்திற்கு இரையாகிவிட வேண்டும் எனும் எண்ணத்தில் பெருங்கடல் வியூகத்தை அமைத்திருந்தான் சாதவாகன எல்லைப்புற தலைவனான மாதண்ட நாயகன். ஆனால் பெருங்கடல் வியூகத்திற்கும் பலவீனம் உண்டு. அதில் விற்படை வீரர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். யானை மற்றும் புரவி வீரர்களை தவிர்த்த அனைவரும் காலாட்படை வீரர்கள்தான். பெருங்கடலை போன்று பறந்து விரிந்திருந்த அவனது அணிவகுப்பின் தொடக்கமானது பெருங்கடலில் தோன்றும் மலைகளைப் போன்றே காலாட்படை வீரர்களை நிலைநிறுத்தி இருந்தான். அணிவகுப்பை பெருங்கடலின் அலைகளைப் போன்று நிறுத்தி இருந்தாலும் முன் யோசனையாக பிறை நிலவைப் போன்று நிறுத்தியிருந்தான். நெருக்கமாக அதே நேரம் பறந்து காணப்பட்ட காலாட்படை வீரர்களுக்கு முன் பெரிய கட்டாரியை தாக்கிக் கொண்டு தாக்காளர்கள் சீரான இடைவெளியில் நின்று கொண்டு மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். அணிவகுப்பின் 2 புறங்களிலும் சர்ப்ப வியூகத்திற்கு பயன்படும் வகையில் காலாட்படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அணிவகுப்பின் மையத்தில் யானைப்படையும் புரவிப்படையும் சிறு சிறு பிறைக்குழுவாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். வியூகத்தின் மையத்தில் யானை மீது அமர்ந்திருந்தான் சாதவாகன எல்லைப்படை தலைவன். பெருங்கடல் வியூகத்தை எதிர்த்து சோழ படையினரால் அமைக்கப்பட்டிருந்த ஜெண்டாயுத அணிவகுப்பின் தொடக்கத்தில் புறவையின் மீது அமர்ந்திருந்தார் நாங்கூர் வேளிர் செங்கோடர். வேலினை போன்றே அணிவகுக்கப்பட்டிருந்த படையின் முனையில்தான் செங்கோடர் நின்று கொண்டிருந்தார். அந்த வேலின் மையத்தில் பட்டத்து யானை மீது வில்லவன் தொண்டை மண்டல இளவரசன் இளந்திரையனுடன் கையில் வில்லுடன் அமர்ந்திருந்தான். வேல் போன்ற அணிவகுப்பு முழுவதும் சோழ படையின் அதி சிறந்த வீரர்களை உள்ளடக்கிய கருணையே இல்லாத வேல்படை வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு காவல் அரணாக யானைகள் நின்று கொண்டிருந்தன. செண்டின் வேலுக்கு கீழே காணப்படும் சிறு சிறு வேல்களாக புரவி வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். வேலுக்கு பின்புறமாக வில் வீரர்கள் அணிவகுத்திருந்தார்கள். வில் வீரர்களுக்கு பின்புறமாக பெரும் எண்ணிக்கையிலான புரவி வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த செண்டாயுத அணிவகுப்புக்கும் காவல் அரணாக யானைப்படையினர் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அணிவகுப்பின் மையத்தில் புரவி வீரர்களுக்கும் வில் வீரர்களுக்கும் இடையில் புரவியில் அமர்ந்திருந்தாள் வானவல்லி. பெருங்கடல் வியூகத்தின் 2 புறங்களிலும் காலாட்படை வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை போன்றே ஜெண்டாயுத அணிவகுப்பின் 2 பக்கங்களிலும் குறைந்த எண்ணிக்கையில் புரவி வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். புரவிகளுக்கும் ஜெண்டாயுத அணிவகுப்புக்கும் இடையில் யானைப்படை நிறுத்தப்பட்டிருந்தது. மொத்தமாக வந்த சோழ படையினர் திடீரென்று அணிவகுப்பை மாற்றிக்கொண்டு நின்றுவிட்டதை பார்த்து கொண்டிருந்த சாதவாகன உபதலைவர்களுள் ஒருவன், "தலைவரே, இது என்ன வியூகம்?" என சாதவாகன படைத்தலைவனான மாதண்டநாயகனிடம் வினவினான். "வஜ்ர வியூகமா இது?" என அவனும் குழம்பிப் போய் பதிலுக்கு வினவினான். "இல்லை தலைவரே, வஜ்ர வியூகம் ஆப்பு வடிவத்தில் காணப்படும். ஆனால் இது சற்று மாறுபட்டதாக அல்லவா இருக்கிறது. நம்மை குழப்புவதற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தந்திரமா இது?" "இல்லை தலைவரே, நமது ஊர்மி வியூகத்தை எதிர்கொள்ள அவர்கள் வகுத்திருக்கும் வியூகம் இது" என அவனது உபதலைவன் கூறுவதை கேட்டு சிரித்த மாதண்டநாயகன், "ஊர்மி வியூகத்தை அவர்கள் வேண்டுமானால் எதிர்க்கலாம். ஆனால் நமது சர்ப்ப வியூகத்தினால் அவர்கள் விழுங்கப்படப் போவதை யாராலும் தடுக்க இயலாது" என அவன் கூறிக்கொண்டிருந்த போது செண்டாயுத அணிவகுப்பின் முதல் வீரராக நின்று கொண்டிருந்த செங்கோடர் வலம்புரி சங்கை எடுத்து வேகமாக ஊதினார். பொழுது உச்சிக்கு வருவதற்கு முன்னரே தயாராகிவிட்ட சோழப்படையை கண்ட சாதவாகன எல்லைப்படை தலைவனும் போருக்கு ஆயத்தம் என்பதை தெரிவிக்க சங்கினை வேகமாக ஊதினான். 2 நாட்டு படை வீரர்களும் எதிரிப்படையை தாக்குவதற்கு கட்டளைக்காக காத்திருக்கலானார்கள். ஜெண்டாயுத அணிவகுப்பு முடிவடைந்ததுமே வானவல்லி, வில்லவன் மற்றும் செங்கோடர் மற்றும் உபதலைவர்கள் அனைவரும் விவாதித்தபடி சாதவாகன படையே முதலில் தாக்கட்டும் என்று எதிர்பார்த்தபடி காத்திருந்தார்கள். சாதவாகன எல்லைப்புற தலைவன் முதலில் கட்டளையிட்டான்.
தாக்காளர்கள் முன்னேறட்டும் என்று அவனது கட்டளை எழுந்த அடுத்த கணம் காலாட்படை வீரர்களுக்கு முன் வரிசையில் நின்று கொண்டிருந்த முரட்டு மனிதர்களான தாக்காளர்கள் சோழப்படை அணிவகுப்பின் மையத்தை நோக்கி ஆவேசமாக ஓடி வந்தார்கள். முன்வரிசையில் நின்ற செங்கோடர் தக்க சமயத்தை எதிர்பார்த்து அமைதி காத்தார். தாக்காளர்கள் நெருங்கிய போது தனது வலது கையை உயர்த்தினார். அடுத்த கணம் செண்டாயுத அணிவகுப்பின் வேல்முனைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வில் வீரர்கள் தாக்காளர்களை நோக்கி அம்புகளை தொடுக்கலானார்கள். புரிதவராத சோழ வீரர்களின் அம்புகள் ஆவேசத்துடன் கத்தியபடி ஓடி வந்த தாக்காளர்களின் கவசங்களை துளைத்துக் கொண்டு தாக்கின. பாதி பேர் வழியிலேயே மரணித்தாலும் உடலில் அம்புகளை தாங்கிக் கொண்டு ஆவேசமாக முன்னேறி கொண்டிருந்தார்கள் தாக்காளர்கள். அனைவரும் செண்டாயுத அணிவகுப்பின் முனையை நெருங்கி இருந்தார்கள். அப்போது சாதவாகன படைத்தலைவன் காலாட்படை வீரர்கள் புறப்படட்டும் என கம்பீரமாக தனது மீசையை நீவி விட்டபடியே கட்டளையிட்டான். அணிவகுக்கப்பட்டிருந்த படை வீரர்கள் கடல் அலைகளை போன்று செண்டின் வேலினை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர்கள் நகரத் துவங்கியதுமே செங்கோடரின் கட்டளைப்படி வில் வீரர்கள் தொடர்ந்து அம்புகளை எய்து கொண்டிருந்தார்கள். 2 கையையும் உயர்த்தி காலாட்படையை சுட்டிக்காட்டினார் செங்கோடர். அடுத்த கணம் செண்டாயுத அணிவகுப்பின் 2 பக்கங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புறவிப்படை வீரர்கள் அதிவேகமாக சென்று சாதவாகன காலாட்படை வீரர்களை தாக்கி நிலைகுலையச் செய்தார்கள். சோழ புறவிப்படை வீரர்கள் கையில் வாட்களையும் வேல்களையும் தாங்கிக் கொண்டு சாதவாகன காலாட்படைக்குள் ஊடுருவ நிலை குலைந்தது அவர்களின் காலாட்படை அணிவகுப்பு. புறவி வீரர்களின் அதிவேக தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத காலாட்படை சிதறத் துவங்கியது. சிதறிய அணிவகுப்புடன் சோழ படையினரை தாக்கினார்கள் சாதவாகனர். செண்டின் முனையை நெருங்கி தாக்கிக் கொண்டிருந்த தாக்காளர்களையும் சாதவாகன காலாட்படை வீரர்களையும் அரணாக நின்ற சோழ யானைகள் துவம்சம் செய்தன. தாக்காளர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு காலாட்படையும் சிதறி அடிக்கப்படத் துவங்கியதும் புறவிப்படையும் யானைப்படையும் அலையலையாக முன்னேறி செல்லட்டும் என கட்டளையிட்டான் சாதவாகன மாதண்ட நாயகன். அவனது கட்டளை எழுந்த அடுத்த கணம் பிறை வடிவில் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்த புறவிகளும் யானைகளும் தனித்தனியாக பிரிந்து ஜண்டாயுத வியூகத்தை நோக்கி அலையலையாய் விரைந்து வந்தார்கள். சாதவாகன காலாட்படை வீரர்களை தடுத்து கொன்று கொண்டிருந்த சோழ புறவிப்படை வீரர்களை தாண்டி அம்புகளை எய்து தாக்குதல் தொடுக்கலானார்கள் சோழ வில் வீரர்கள். சோழ வில் வீரர்களின் அம்புகள் தொடக்கத்தில் சாதவாகன படையின் முன்னேற்றத்தை தடுத்தாலும் தொடர்ந்து அவர்கள் அலை அலையாய் முன்னேறி வந்தபோது அம்புகள் பயன்படாமல் போய்கொண்டிருந்தன. முன்னேறி வந்த யானைகளும் புறவிகளும் சோழ படையின் முன்னேறி இருந்த புறவிப்படையை தாக்கின. சாதவாகன படையின் எதிர்த்தாக்குதல் துவங்கியதும் சோழ புறவிப்படையினர் பின்வாங்கலானார்கள். ஆவேசத்துடன் விரட்டி வந்தனர் சாதவாகன புறவி மற்றும் யானை படையினர். இதுதான் தக்க சமயம் என்பதை புரிந்து கொண்ட செங்கோடர் 2 கைகளிலும் வாளினை ஏந்திக் கொண்டு கையை முன்பக்கமாக நீட்டினார். அவருக்கு 2 பக்கங்களிலும் அணிவகுத்து நின்ற யானைகள் அனைத்தும் பிளிரிக்கொண்டு சாதவாகன படையை தாக்கின. யானைகள் பாய்ந்த அடுத்த கணம் கையில் 2 வாட்களையும் தாங்கிக் கொண்டு புறவியில் பாய்ந்தார் நாங்கூர் வேளிர் செங்கோடர். அவரை தொடர்ந்து சோழப்படையின் கருணையே இல்லாத வேல் வீரர்களும் சாதவாகன படைக்குள் ஊடுருவினார்கள். வில் வீரர்களும் விற்களை தொடர்ந்து இடையில் வைத்திருந்த வாட்களை உருவிக்கொண்டு ஆவேசத்துடன் முன்னேறினார்கள். யானை மீது அமர்ந்து கொண்டு வில்லவன் அம்புகளை எய்து தாக்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் எரிச்சல் அடைந்தவன் அவனுக்கு பின்னால் நின்ற வானவல்லியை நோக்கினான். அவனது தேவையை புரிந்து கொண்ட வானவல்லி சிரித்துக் கொண்டு தலையை ஆட்டினாள். அவள் தலையை ஆட்டியதுதான் தாமதம். அடுத்த கணம் அருகில் போர் புரிந்து கொண்டிருந்த உபதலைவர்கள் 2 தொண்டை மண்டல இளவலுக்கு காவலாக நிறுத்திவிட்டு தனது நீண்ட வாளினை கையில் ஏந்திக் கொண்டு புறவியில் தாவி படைகளின் நடுவில் புகுந்து சாதவாகன படைத்தலைவனை நோக்கி முன்னேறினான். அவன் முன்னேறிய பாதை எங்கும் சாதவாகன வீரர்களின் தலைகள் விழுந்து கொண்டிருந்தன. சாதவாகன வீரர்களுக்கும் சோழ வீரர்களுக்கும் யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருப்பதை கண்ட எல்லைப்படை தலைவன் இதுதான் தக்க சமயம் என்பதை உணர்ந்து கொண்டு காலாட்படை வீரர்கள் சுற்றி வளைக்கட்டும், யூகம் சர்ப்பமாக மாறட்டும் என கட்டளையிட்டான். அவனது கட்டளை எழுந்ததும் பெருங்கடல் வியூகத்தின் 2 பக்கங்களிலும் நின்று கொண்டிருந்த சாதவாகன காலாட்படை வீரர்கள் சோழபடையின் செண்டாயுத அணிவகுப்பின் 2 பக்கங்களிலும் தாக்கி சுற்றி வளைக்கத் துவங்கினார்கள்.
செண்டாயுத அணிவகுப்பின் வேல்முனை வீரர்கள் சாதவாகன வீரர்களை தாக்கிக் கொண்டிருந்த போது சாதவாகன வீரர்களின் வியூகம் சர்ப்பமாக விரிவடைந்து அவர்களை சூழத் துவங்கினார்கள். பெருங்கடல் வியூகம் சர்ப்பமாக மாற மாற சாதவாகனர்களின் கை ஓங்கிக் கொண்டிருந்தது. வியூகம் சர்ப்பமாக மாறி சோழப்படை நெருக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த உபதலைவர்கள் பதறினார்கள். சர்ப்ப வியூகத்தை தகர்க்க வேண்டுமெனில் நமக்கு உதவி வெளிப்புறத்திலிருந்து தேவி என வானவல்லியிடம் கூறிக்கொண்டிருந்த போதே, அதற்கு அவசியமில்லை, சற்று நேரம் பொறுங்கள் என தெரிவித்த வானவல்லி தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள். சாதவாகன காலாட்படை வீரர்கள் சோழப்படையை முழுவதுமாக சூழ்ந்து சர்ப்ப வியூகத்தை நிறைவேற்றினார்கள். அவர்கள் சோழப்படையை இருக்க துவங்கினார்கள். புரவிப்படைகள் பிரிந்து இரண்டு புறமும் தாக்குதல் தொடுக்கட்டும் என்று கட்டளையிட்டாள் வானவல்லி. அவளது கட்டளை எழுந்ததுதான் தாமதம். அதுவரை செண்டாயுதத்தின் வேலுக்கு கீழே சிறு சிறு வேல்களைப் போன்று அணிவகுத்து நின்ற புரவி வீரர்கள் மற்றும் செண்டின் பின்புறமாக வானவல்லியுடன் அணிவகுத்து நின்ற புரவி வீரர்கள் என அனைவரும் வில்லின் நாணில் இருந்து புறப்படும் அம்புகளை போன்று அதிவேகமாக சர்ப்ப வியூகத்தை கிழித்து கொண்டு வெளிப்பட்டு சாதவாகன வீரர்களை சூறையாடத் தொடங்கினார்கள். அணிவகுப்பின் பின் வரிசையில் நின்று கொண்டிருந்த காலாட்படை வீரர்களும் களத்தில் இறங்க சாதவாகன படை மொத்தமாக சிதறத் தொடங்கியது. வில்லவனும் போரிட்டுக் கொண்டிருந்த மாதண்ட நாயகனை நெருங்கி இருந்தான். கணத்திற்கு கணம் சாதவாகன படை தோல்வியை நோக்கி வேகமாக நெருங்கிச் சென்று கொண்டிருந்தது. தனது திட்டங்கள் அனைத்தும் சோழ படையினரால் முறியடிக்கப்பட்டு பெரும் இழப்பினை அடைந்துவிட்டதை உணர்ந்த சாதவாகன படைத்தலைவன் சங்கினை நீண்ட நேரம் ஊதினான். அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் என்று சோழ வீரர்கள் அனைவரும் சற்று நேரம் போரிடுவதை நிறுத்திவிட்டு அமைதி காக்க சாதவாகன படை வீரர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள். அனைவரும் கோட்டைக்கு பின்வாங்குங்கள் என எல்லைப்படை தலைவன் கட்டளையிட்டு சோழ வீரர்களை தாக்கிக் கொண்டே கோட்டையை நோக்கி பின்வாங்கிக் கொண்டிருந்தான். சோழ படையினர் சாதவாகன படையை விரட்டியபடியே சென்று கொண்டிருந்தார்கள். கோட்டையை நெருங்கியதும் சாதவாகன வீரர்கள் மீண்டும் சோழப்படையை எதிர்த்து தாக்குதல் தொடுக்கலானார்கள். கோட்டைக்குள்ளிருந்து வீரர்கள் அவர்களுக்கு உதவியாக வந்து கொண்டிருந்தார்கள். கோட்டைக்குள்ளிருந்து வீரர்கள் உதவிக்கு வெளிப்பட்டதும் சாதவாகன வீரர்கள் திடீர் எழுச்சி பெற்று விரட்டி வந்த சோழ வீரர்களை தாக்கினார்கள். அவர்களின் திடீர் தாக்குதல் சோழ படைக்கு அதிர்ச்சி அளித்தாலும் சாதவாகன வீரர்களுக்கு பேரதிர்ச்சியாக கோட்டைக்குள்ளிருந்து உதவிக்கு வந்த வீரர்கள் சாதவாகன வீரர்களையே தாக்கலானார்கள். சாதவாகன படை அதிர்ச்சியில் நிற்க கோட்டை மதிலை நோக்கினான் எல்லைப்புற தலைவன். அங்கே புலிக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. தனது கண்களை நம்பலாமா அல்லது வேண்டாமா என அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது அவனுக்கு முன்னால் வந்து நின்றான் சோழ படைத்தலைவன் வில்லவன். அவனது குழப்பத்தைக் கண்டவன், உனக்கு மட்டும்தான் அதிர்ச்சி அளிக்க தெரியுமா என கூறிக்கொண்டே தனது வாளினை ஓங்கினான். காலையில் தாக்காளர்களை கொண்டு தாக்கியதையும் முன்னறிவிப்பின்றி போருக்கு அழைத்ததையும் தான் சோழப்படை தலைவன் குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட சாதவாகன எல்லைப்படை தலைவன் வாளினை உருவிக்கொண்டு ஆவேசத்துடன் வில்லவனை நோக்கி பாய்ந்தான். இருவருக்கும் சற்று நேரம் கடுமையான வாள்சமர் அங்கே நடந்தது. அவர்களின் வாள்சமர் முடிவடைவதற்குள் சோழ படைகளுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட சாதவாகன எல்லைப்புறப்படை மொத்தமாக அழிந்துவிட்டிருந்தது. வில்லவனால் சாதவாகன எல்லைப்படை தலைவனான மாதண்ட நாயகன் தோற்கடிக்கப்பட அன்றைய யுத்தம் முடிவுக்கு வந்தது. ஆயுதத்தை இழந்து நிராயுதபாணியாக நின்றவனை கண்ட வானவல்லி முகத்தில் வழிந்த குருதிக்கரையை துடைத்தபடியே, வில்லவரே, இவனை கோட்டைக்கு இழுத்து வாருங்கள் என கூறியவள் சாதவாகனர்களின் எல்லைப்புற கோட்டைக்குள் வெற்றி திருமகளாக நுழைந்தாள். அடிக்குறிப்பு 1. வஜ்ரவியூகம். வஜ்ரவியூகம் ஆப்பு வடிவத்தின் சாயலையே ஒத்திருக்கும் ஒரு வகை போர் வியூகம். எதிரியின் அடர்ந்த பெரும் படையை ஊடறுத்து தாக்குவதற்காக வஜ்ரவியூகம் அமைக்கப்படும்.